என்னன்னா 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல முதல் பாடல் அன்னை தமிழே. அந்த பாடலை பத்தி பார்க்கலாம். அன்னை தமிழே, என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே படிங்க. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. திரும்ப ஒரு முறை ரீட் பண்ணலாம். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இந்த பாடலை யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நா. காமராசன் அப்படின்ற ஆசிரியர் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. இப்போ நம்ம பாடலை படித்தோம். இப்போ அந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பொருள் அறிவோம்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாமா? என் அன்னையாகிய தமிழே. ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னை தமிழே அப்படின்னா என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே. அதாவது பாடலில் என் ஆவி கலந்தவளே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதோட பொருள் என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல். இங்கே பார்த்தீங்கன்னா என்னை வளர்ப்பவளேன்னு சொல்லியிருப்பாரு. அதோட பொருள் என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே. அதாவது என்னை வளர்க்கறது மட்டும் இல்லாமல் என் கூட சேர்ந்து வளர்றாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். உன்னை புகழதான் நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கேன். சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே. இப்போ ஒரு சொல்லு கொண்டு எப்படி விளையாடுறது அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்தது நீங்க தான். அடுத்து, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே. எனக்கு சொல்லு கொண்டு விளையாட சொல்லி கொடுத்தீங்க, ஆனால் அந்த சொல்லால உங்க புகழை என்னால் கூற முடியல அப்படின்னு ஆசிரியர் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காரு. திரும்ப படிக்கலாம். என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே, அதே சொல்லினால் உன் புகழை என்னால் கூற முடியவில்லையே. இது ரொம்ப அழகான ஒரு பாடல். படித்து பயன்பெறுங்க.